ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவை நான் கெப்லர்ஸ் லாவை யூஸ் பண்ணி நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அது எப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்னா என்ன, தென் நம்ம எந்த கெப்லர்ஸ் லாவை யூஸ் பண்ணுறோம், அது ரெண்டையும் சின்ன ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம். ஓகேயா, நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், நம்ம கிளாஸ் 10th வந்து படிச்சிருப்போம். ஸோ வந்து மாஸ் 1 m1ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், m2ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதனோட மாஸ் வந்து m1 and m2 அண்ட் இட் இஸ் செப்பரேட்டட் வித் டிஸ்டன்ஸ் d அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ் 10th ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். அப்போது இதில் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு சொல்லியிருப்போம். தென் திஸ் வில் பி, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து எடுக்கிறதுக்காக நான் ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கொண்டு வருவேன். தட் இஸ் கால் ஜி m1 m2 டிவைடட் பை d ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். வேர் g is called as the universal constant அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தட் இஸ் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். தென் g is equal to 6.67 into 10 to the power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் இன்வர்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எனக்கு கிடைக்கிது. இந்த லாவை நான் கெப்லர்ஸ் லாவிலேருந்து கொண்டு வர போகிறேன். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன டயக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து 2 பிளானட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேயா, ஸோ இது வந்து சன்னு எடுத்துக்கலாம். தென் இது எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்து ஒரு பிளானட் இருக்குது. ஓகே, இந்த பிளானட் வந்து 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். தென் இன்னொரு பிளானட் வந்து இன்னொரு ஆர்பிட்டில் தானே இருக்கும். ஸோ அதே ஆர்பிட்டில் இருந்தால் அது கண்டிப்பாக 3 இருக்கும். ஸோ எலிப்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு, பரவாயில்ல. ஸோ இன்னொரு பிளானட் வந்து நான் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ கண்டிப்பாக இதுக்கான டிஸ்டன்ஸும் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த பிளானட் 1க்கு இருக்கிற ரேடியஸ் வந்து r1 அப்படின்னா, இந்த பிளானட் 2க்கு இருக்கிற ரேடியஸ் வந்து r2 அப்படின்னு கிடைக்கும். இந்த பிளானட் 1ல் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் F1 அப்படின்னா, தென் பிளானட் 2ஓட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து F2 கிடைக்கும். தென் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து ω1 ω2. தென் சேம் இதனோட மாஸ் m1னா இது வந்து m2. ஸோ இதனோட டோட்டல் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா mr இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சன் ஆன் த பிளானட் 1 ஆன் த பிளானட் 2. பிளானட் 1க்கு எப்படி இருக்கும், centripetal force exerted by the sun on the planet 1 will be equal to m1. m na m1, r na r1, omega square na omega1 square. Then centripetal force exerted by the sun on the planet 2 will be equal to m na m2 வரும், r1 na r2 வரும். angular frequency na இங்கே omega2 square அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டையும் எடுத்து நான் டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிள் டெரிவேஷன் தான். ஸோ F1 டிவைடட் பை F2 இஸ் ஈக்குவல் டு m1 r1 ω1 ஸ்கொயர் டிவைடட் பை m2 r2 ω2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இந்த ω1ஓட வேல்யூ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. நம்ம என்ன படிச்சிருப்போம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் பீரியட் அப்படின்னு நம்ம கிளாஸ் 11 ஆசிலேஷன்ஸ் சாப்டரில் வந்து படிச்சிருப்போம். ஃப்ரீக்வன்சினா டைமுக்கு வந்து இன்வெர்ஸாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நமக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா வில் பி ஈக்குவல் டு வாட், 2π/tன்னு வரும். இப்போ ω1னா இங்கே t1 வரும், இதே ω2 அப்படின்னா t2ன்னு வரும். ஓகே, அதை நம்ம ஃபார்முலாக்கு இருக்கிற மாதிரி இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் அதே ஃபார்முலாவை ஒன் செகண்ட் எழுத போகிறேன். என்ன வரும், F1 by F2 is equal to m1 r1 ω1 square divided by m2 r2 then ω2 square. ஸோ ω1 and 2ஓட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணனா m1 by m2 r1 by r2 then ω1க்கு பதிலாக 2π/t1 வரும்.
த ஹோல் ஸ்கொயர். ஒமேகா 2 டினாமினேட்டர் இருக்குது. ஸோ அது அப்படியே இன்வெர்ஸில் எழுதுனா எனக்கு என்ன வரும்? T2/2π த ஹோல் ஸ்கொயர்னு எனக்கு வரும். ஸோ 2π த ஹோல் ஸ்கொயர்னா 4π ஸ்கொயர். அப்போ இது ரெண்டும் எனக்கு சேமாக வரும். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு என்ன இங்கே வரும்? m1/m2 இன்ட்டு r1/r2 இன்ட்டு T2 ஸ்கொயர் பை T1 ஸ்கொயர் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இந்த இடத்துல தான் வந்து நம்ம கெப்லர்ஸ் லா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கெப்லர்ஸ் லாவில் தேர்ட் லா வந்து என்ன? தேர்ட் லா T square is directly proportional to a cube. Therefore, T square by a cube is constant. Okay. அப்போது இந்த ஏங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா ரேடியஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? T ஸ்கொயர் இங்கே இருக்குது, ஏங்கிறது ரேடியஸ். அப்போது T1 அப்படின்னா A1ன்னு வரும், T2 அப்படின்னா A2ன்னு வரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கலாம்? T2 ஸ்கொயர் பை T1 ஸ்கொயர் பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா R1 R2வை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ m1/m2 இன்ட்டு r1/r2 இன்ட்டு T2 ஸ்கொயர்னா R2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சாரி, இங்கே ஏ க்யூப் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. அப்போ T ஸ்கொயருக்கு பதிலாக R க்யூப்னு எழுதணும். அப்போது R2 க்யூப்னு வரும். ஏன் நான் இங்கே ஸ்கொயர் இங்கே 3 எழுதுறேன்னா ஆக்சுவலாக தேர்ட் லாவில் T வந்து ஸ்கொயரில் இருக்குது, பட் ஏ வந்து க்யூபில் இருக்குது. ஏங்கிற வேல்யூ விச் இஸ் நத்திங் பட் த ரேடியஸ். அதனால் நான் R க்யூப்னு போடுறேன். ஓகேவா? தென் R1 ஸ்கொயருக்கு பதிலாக R1 க்யூப், சாரி T1 ஸ்கொயருக்கு பதிலாக R1 க்யூப்னு வரும். ஓகே, இது நான் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். m1/m2 ஈக்குவல் டு r1/r2 இஸ் ஈக்குவல் டு R2ல் R2/r1 தனி எழுதிக்கிறேன், தென் R2 ஸ்கொயர் பை R1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அப்போ எனக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ இந்த லாவை அப்படியே நான் நெக்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறேன். m1/m2 இன்ட்டு R2 ஸ்கொயர் டிவைடட் பை R1 ஸ்கொயர். இதுலேருந்து நான் F1 மட்டும் தனியாக எடுத்ததுனால எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். F1 இஸ் ஈக்குவல் டு m1/r1 ஸ்கொயர்னு வரும். அப்போது டிவைடட் பை F2ன்னு போட்டேன்னா டிவைடட் பை m1/r2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்படி தானே? R2 ஸ்கொயரை நான் டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன், R1 ஸ்கொயரை இப்படி எழுதிடுறேன். இது நான் F1 F2லாம் எடுக்காமல் ஜஸ்ட் Fன்னு மட்டும் எழுதினேன்னா எனக்கு என்ன வரும்? m/r ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, ஆக்சுவலாக நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன? m1 m2 பை r ஸ்கொயர்னு வரும். ஸோ எனக்கு F இஸ் ஈக்குவல் டு m/r ஸ்கொயர்னு வருது. அதனால் நான் என்ன பண்ணிக்கலாம்? மாஸ் மட்டும் எனக்கு வந்து மிஸ் ஆகுது, பட் எனக்கு என்ன கிடைச்சிருது? இந்த ஃபார்மில் வந்து எனக்கு கிடைச்சிருது. F is directly proportional to mass and inversely proportional to square of the distance வர அந்த லா வந்து எனக்கு கிடைக்கிது. And hence Newton's law of gravitation is derived from Kepler's law. Okay, so let's have a recap. நம்ம இந்த சாப்டரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அந்த லா இருக்கு இல்லையா? ஸோ அந்த லா வந்து நம்ம கெப்லர்ஸ் லாலேருந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கெப்லர்ஸ் லாவோட ரோல் என்ன அப்படின்னா கெப்லர்ஸ் லாவில் 3 லாஸ் இருக்குது. லா ஆஃப் பீரியட், லா ஆஃப் ஏரியா, தென் லா ஆஃப் டைம் அப்படின்னு. ஸோ அந்த 3 லாவில் தேர்ட் லா T ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a க்யூப்ங்கிற ஃபார்முலாவை நம்ம இங்கே கொண்டு வரோம். ஸோ நம்ம ஃபார்முலாவில் கொண்டு வரதுக்கு முன்னாடி 2 பிளானட்டை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 2 பிளானட் வந்து 2 ஆர்பிட்டில் இருக்குது. ஸோ பிளானட் 1, பிளானட் 2, அதனோட ரேடியஸ் R1, மாஸ் m1, சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் F1, தென் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ω1. Similarly, for planet 2, the radius R2, mass m2, force F2, and angular frequency is ω2. So F1 divided by F2 will be equal to m1 r1 ω1 square divided by m2 r2 ω2 square. So நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எனக்கு ஒமேகாங்கிறது என்ன அப்படின்னா 2π/t வரும். 2π/tனா எதாச்சும் நான் சொல்கிறேன் ஃப்ரீக்வன்சிஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் பீரியட். ஸோ இதை நம்ம ஆசிலேஷன் சாப்டரில் படிச்சிருப்போம். அப்போ ஆங்குலர் இங்கே 1/tன்னு வருதா? எனக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தான் வேணும். ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினா எனக்கு சர்க்கிள் வந்து அங்கே இன்வால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். சர்க்கிளோட டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 2π.
ஸோ அந்த 2π/t அப்படின்னு சொல்லி நான் எழுதிடுறேன். ஸோ இங்கே 1/tங்கிறத லீனியர் ஆக்சிலேஷன். ஆங்குலர் ஆசிலேஷன்ஸோட சாப்டருக்குள்ளே போகும்போது நமக்கு என்ன ஆகுது, ஆங்கிள்ங்கிறப்ப இந்த 2πங்கிற ஒரு வேல்யூ மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி லீனியர் அண்ட் ஆங்குலர். ஓகே, ஸோ நான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டிட் பண்ண 2π/t 2π/t அப்படின்னு. அப்போ எனக்கு அது பண்ணும்போது 2π கேன்சல் ஆகிடும். தென் T1 T2 இடத்துல தான் வந்து கெப்லர்ஸ் தேர்ட் லா யூஸ் பண்ணுறேன். ஸோ T² இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A³ இஸ் நத்திங் பட் த ரேடியஸ். ஸோ ரேடியஸோட வேல்யூ வந்து எனக்கு R³ வரும். ஏன் ஸ்கொயர்லேருந்து க்யூப் மாறுச்சு அப்படின்னா அந்த லானால தான் நம்ம வந்து அங்கே க்யூப் எழுதுறோம். தென் வேல்யூ வந்து நான் கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு m1r2² வரும். ஸோ அதில் ஒரு ஃபோர்ஸ் மட்டும் நான் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு கிடச்சிருது. ஸோ 2 மாஸ் வரணும். பட் வாட் வி நீட் டு டிரைவ் த ஈக்குவேஷன். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருது. அதனால் நான் இங்கே நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து எனக்கு கிடச்சிருதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டெரிவேஷன். ஸோ தேங்க்யூ.